ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்னதாக கட் பண்ணி வச்ச தர்பூசணியை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கொட்டை கூட இல்லாமல் அதில் நம்ம அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 இலை இருக்கிற புதினாவை இதுக்குள்ளே போட்டுக்கலாம் கைஸ். அப்புறம் 2 ஸ்பூன் சர்க்கரை, உங்களுக்கு தேவைன்னா அதிகமாகவும் போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாகவும் போட்டுக்கோங்க. எனக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை போதும். அடுத்தது டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் மில்க் மேட் ஊற்றிக்கலாம். அதே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் மில்க் மேட் கூட ஊற்றிக்கலாம் காய்ஸ். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் காய்ஸ். வாங்க இப்போ இதை அரைச்சிடலாம். பறிச்சாச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க காய்ஸ். வாங்க இப்போ ஊற்றி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அட பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. எப்பயோ வாயில் எச்சு ஊடுது காய்ஸ். இப்படி எடுத்து ஒரு பைட்டு வச்சு குடிச்சிங்கன்னா ஆஹா செம்ம டேஸ்ட் காய். இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள்.